இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த சீரியலை ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு இந்த சீரியலை பார்க்குறதுல முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரே மாதிரி திருப்பி மகா ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி கதை போச்சு. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் சில விஷயங்கள் மாறி இருக்கு. முக்கியமாக ஐஸ்வர்யாவுடைய கதாபாத்திரம் மாறி இருக்கு, ராஜலட்சுமியை கொஞ்சம் மாறிட்டாங்க. முன்னாடி இருந்த வில்லிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவங்களாக மாற, அதே சமயத்தில் புது புது வில்லிகள் உருவாக, சித்ராதேவி மட்டும் அப்படியே நிலச்சி ஒரு மோசமான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே கதை கொஞ்சம் மாறிடுச்சுங்க, கொஞ்சம் நல்லாவும் போகுது, அதே சமயத்தில் அப்பப்போ ஜாலியாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் மகாவுடைய கதாபாத்திரம் தான் நம்மளை கோவப்படுத்துது. எல்லா சீரியல்லையுமே நம்மளை கோவப்படுத்துறதுக்காகவே ஹீரோயின் கதாபாத்திரத்தை வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே தன்னுடைய சொந்த தங்கைக்கு ஒரு ஆக்சிடென்ட் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது, ஆக்சிடென்ட் தலையில் அடிபட்டது ரொம்ப சீரியஸான விஷயம், சின்ன விஷயம் கிடையாது. அப்போ இந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே கிளம்பி போகணும்ல. அப்போ இந்த பூஜை முக்கியம், நீங்கள் இங்கே இருங்க, காலிலேருந்து சண்டையாக இருக்குது, சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி அப்சர்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்சர்டாக இருக்குன்னா ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் எல்லாரும் மற்றவங்க நல்லது தான் முக்கியம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்களா? அந்த சிறகடிக்காசை மீனா மாதிரியோ இல்லை பாகியலட்சுமி பாக்கியா மாதிரியோ தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கிறதும், மற்றவங்கள பற்றி சந்தோஷத்துக்காக இது பண்ணுறதும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பட்டுன்னு டக்குன்னு பேசுறது, அனாமிகாவுடைய சதியெல்லாம் முறியடிக்கிறதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. அங்கேருந்து இங்கே தான் வந்திருக்காங்க, இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே மகா போயிட்டு அங்கே தன்னோட தங்கச்சியை காணாங்கும் போது உங்களுக்கு பதட்டம் ஆகிடுது. என்ன பேரில் இருக்கா, எந்த பேரில் அட்மிட் பண்ணாங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போய் ரூமாக எட்டி பார்த்து தேட முடியுமா? அப்படிங்கும் போதாச்சும் யாருக்காக ஹெல்ப் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் பூஜை நடக்குது, எனக்கு என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதுவே நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, நமக்கு ஒட்டாத மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தை எப்படியோ கிளம்பி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரமும் கரெக்டாக இந்த பூஜை வேணான்னு சொல்லி இப்போ எப்படியோ சமாளித்து ஐஸ்வர்யா பேசுகிற நேரமும் கரெக்டான டைமாக இருக்க போகுது. ஸோ இப்போ பூஜையில் கடைசியாக அவங்க உட்கார அனாமிகாவுக்கு கடுப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சதி திட்டத்தை முறியடிச்சாச்சு. இப்படி பிரபாக்கு ஒன்றும் இல்லை, யாரோ கால் பண்ணாங்க, ஏதோ ஒரு திடீர்னு கால் பண்ணாங்க, அது லவுட் ஸ்பீக்கர் கால் தான், சூர்யாவும் கேட்டார். அப்படிங்கும் போது இதை யார் பண்ணியிருப்பா, அந்த வீட்டுக்குள்ளே தான் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சூர்யாவும் ஐஸ்வர்யாவும் யோசிச்சு, அது சித்ராவா இல்லை அனாமிகாவா, இல்லை அனாமிகா அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறது தான் கதையோட அடுத்த கட்டமாக இருக்க போகுது. இதுக்கு நடுவில் மகாவை இன்னமும் மகாவும் சூர்யாவும் அப்போ முட்டல் மோதல், அப்புறம் ஒன்று சேர்றது காட்சிகள் ஒன்று, எல்லாத்தையும் படுத்தி எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஐஸ்வர்யா டக்குன்னு பண்ணுறதாகட்டும். இதுக்கு நடுவில் அனாமிகா அடுத்த கட்ட திட்டமாக மொத்தமாக இவங்க ரெண்டு பேரையும் வெள்ள தொடர்ந்து ட்ரை பண்ணுறதுன்னு கதை போகுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த சீரியலை ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு இந்த சீரியலை பார்க்குறதுல